இன்றைக்கி ஏப்ரல் 4. இவ்வளோ நாளாக இந்த நிலத்தை ரெடி பண்ணதில் இந்த நாளுக்காக தான். இன்றைக்கி நம்ம நடுவு நட போகிறோம். காலையிலே வந்துட்டேன். இப்போ மணி சரியாக 6 ஆகுது. 6 மணிக்கே வந்துடுவாங்க எல்லோரும். நேற்றுக்கு விட்ட ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இந்த நாற்றெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆளுங்க வர சொல்லியாட்டி நானே செய்யலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா நேரம் வீணாக்கக்கூடாது காலையிலே. அதுக்காக தான். இப்போ எப்படி நடுவு நடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஷின் நடுவு எப்படி நட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, 6 மணிக்கே வந்தேன். இன்றைக்கி வேலை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஆகிற மாரி இருந்துச்சு. ஆனால் 6 மணிக்கே என்னோடய எஃபர்ட்டே போட்டேன் நான். ஏன்னா ஆள் யாருமே வரல. இந்த இடம் ஃபுல்லாக நாற்று கொஞ்சம் நிறையா கிடந்தது. காலையில் 6 மணி போல் வந்ததுனால ஒரு எல்லாத்தையும் எடுத்து எல்லா ஒர்க்கையும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆட்கள் வந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வேலை ஈஸி ஆகிடுச்சு. இப்போது ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான். இதை எடுத்து இந்த வரப்பில் வச்சுட்டா போதும். அங்கே மிஷின் நடுவு நட்டுட்டு இருக்குது. அது எப்படி நடுறாங்கன்னு கிட்ட போய் காட்டுறேன். வரக்குள்ளே எடுக்கலான்னு பார்த்தேன். டைம் இல்லாதனால இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது இது வீடியோ கவரேஜ் போனோம். போயிட்டு ஃபன் பண்ணலாம். இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தான் வீடியோ எடுக்க வந்துருக்கிறேன். சீமான் அண்ணன் மிஷின் நடுவு நட்டுருக்குறாங்க. சாப்பாடு இட்லி இருக்குது. இட்லி இருக்குது. சாப்பிட்டுட்டு சரி. வெங்காயம் இந்த ட்ரெயில் அப்படியே இறங்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. அது மாதிரி அழகாக நட்டுருக்கு. வரும். என் பேர் இருக்குல்ல, என் பேர் எழுதுனாக்கா அதில் என் பேரை டைப் பண்ணால் எல்லாத்துக்கும் வரும். மிஸ்டர் ஜெரின். நான் உனக்கு அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில். அந்த பேர் அடிக்க சொல்ல வரும் எல்லாருக்கும். அங்கே ஒரு துண்டு நட்டாச்சு, அங்கேயும் ஒரு துண்டு நட்டாச்சு. ஸோ அப்போ தான் பிஸியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்துருக்கிறேன். அப்படியே அந்த லைன் கேப்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்பேஸில் விட்றதுனால நமக்கு விளைச்சல் நல்லா இருக்குது இந்த மிஷின் நடுவு.
இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஒர்க் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குது. காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். காலைல மட்டும் வரலன்னா எந்நேரம் இந்த வேலை வந்து நடக்காது. நம்ம எந்த வேலையுமே ஒரு 5 மணிக்கு எழுந்து செஞ்சோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 8 மணியோட முடிஞ்சிடுது எல்லா வேலையுமே. நம்ம அதுக்கு மேலே 8 மணிக்கு மேலே செய்கிற வேலை எல்லாமே காலைல செய்கிற மாரி வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் இருக்க மாட்டேங்குது. இப்போ மணி பாருங்கள் 8. என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சு விட்டுட்டேன். அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் மண் இருக்குது, அதை தான் சரி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த வண்டி போன வழியில் வரப்பு சரியில்லை, அதில் மண்ணெளி போடணும். இங்கே எதுக்கு இப்போ தண்ணி இறக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த நாற்று விட்டுருந்த இடம் பாருங்கள். அந்த படுதா போட்டு பச்சை கலரில் இருந்தது, சுத்தமாக எடுத்தாச்சு. இதை தான் நேற்றுக்கு சாயங்காலம் இன்றைக்கி காலையில் எடுத்து முடித்தோம். இதையும் ஓட்டணும், அதுக்காக தான் இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்குது. இப்போ ட்ரக்குக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன், வந்து இதையும் ஓட்டணும். அங்கே கொஞ்சம் ஓட்டாமல் கிடக்கு. இப்போது ட்ரக் இந்த துண்டு ஃபுல்லாக நட்டுடுச்சு. இந்த ஓரத்தில் நடுவில் அதை கடைசியாக தான் சுற்றி நடுவாங்க. அப்படியே நட்டுட்டு அந்த பக்கம் வெளில அப்படியே இறங்கிடுவாங்க. அதுக்காக தான் இப்போ அப்படியே சுற்றி வருது. இப்படி இந்த கார்னரில் சுற்றி வரும்போது இந்த துண்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். எல்லாமே நட்டாச்சு. அது போட்டு போல் இருக்குது கீழே. அப்படியே அந்த தண்ணியில் வந்து அழகாக அப்படியே வந்துட்டுருக்கு. போட்டு வர்றது போலே வந்துட்டுருக்கு. கை போல் இது நடுது. இதுதான் கை போல் நட்டுட்டே போகுது. கை போல் அப்படியே நட்டுட்டே போகுது அது. மேலே பாருங்கள் எப்படி பறவை பறக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. இந்த நடுவு நட்டால் அந்த கொக்குலாம் வந்து உக்காரோம். அதுதான் நாங்கள் பறந்து போகுது, அந்த கூட்டம் தான் பறந்து போகுது. செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த இதில் போயிட்டு அந்த பக்கத்து துண்டு இருக்குது, அப்படியே அதில் இறங்கிடுவார். அவ்வளோதான். எப்படி நட்டுக்கு பாருங்கள். இதோட 3 துண்டாயிடுச்சு. 1 2 3, இன்னும் ஒரு 5 துண்டு கிடக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த நாற்று விட்ட துண்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நாற்றெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நடணும். அதுக்காக இந்த இடத்த வந்து இப்போ ட்ரக்கு ஓட்டிகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ மணி ஒரு 10-11 ஆகும். இந்த நாற்றுலாம் நட்டுட்டு கொஞ்சம் மீந்து போய் கிடக்குது. இதை வந்து தண்ணியில் எடுத்து போட்டு வைக்கணும். மறுபடியும் ஆட்களை வச்சு அங்கங்கே விட்ட இடத்துலலாம் நோண்டணும், சரி நடணும். எடுத்து இப்படி தண்ணியில் வச்சிட்டோன்னா காயாமல் இருக்கும். அதுக்கு தான் இங்கெல்லாம் தண்ணியில் இருக்குது நல்லா. இந்த நாற்று தான் மேலே அப்படியே கிடக்குது, காஞ்சிப்படும். தண்ணி அவ்வளோ வரலாம்.
ரோட்டில் வச்சாச்சு. வரப்பு மேலே இருந்தது, இங்கே எதுவுமே ஈரப்பதம் இருக்காது. ஸோ அவ்வளோதான். இனிமேல் அங்கே நட்டு எதாவது மீந்து போச்சுன்னா அதை எடுத்து வைக்கணும். அங்கே கொஞ்சம் கிடக்கு. ஓகே, எனக்கு இப்போது பாடி டயர்டாக வருது, ஃபீல் பண்ணுறேன். காலையில் இன்னும் சாப்பிடல, 11 ஆகுது, 12 ஆகும் இப்போ மணி. அதனால தான் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகுது. நானும் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. போயிட்டு கொஞ்சம் சாப்பிடணும். மீதி இருந்தால் கூட அந்த ஒர்க்கை வந்து நாளைக்கு காலைல பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். போதும், இன்றைக்கி ரொம்ப போட்டு உடம்ப கஞ்சி காச வேணாம்.